பேசணும்னு நினைக்கிறோமோ, ஆண்டவருக்காக என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ, அது கிடைச்ச இடம் தான் இது இல்லையா? ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு வாரமும் தேவ சமூகத்தில் வர்றது எதுக்கு? ஆசீர்வாதம் பெறுவதற்காக. அப்படித்தானே? தேவனுடைய வார்த்தை என்ன பேச போறாரோ, என்ன கஷ்டத்தில் இருக்குமோ, என்ன பாரத்தில் இருக்குமோ தேவன் அறிவார். அதற்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தான் ஒவ்வொரு வாரமும் வரும். அப்படித்தானே? தேவனை துதிப்பதற்காக, தேவனை மகிமைப்படுத்துவதற்காக, தேவன் செய்த ஈவுனக்காக நன்றி செலுத்துவதற்காக வருகிறோமா? ஆமேனா? ஆமேனா? ஆமேன். ஆமேனா? ஹல்லேலூயா. ஆமென். இல்லை, ஹல்லேலூயா. எதிர்பார்ப்போடு கூட வருகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் வரலன்னா வரும் இல்லையா? அன்னைக்கு பார்த்த போல நம்ம மாற்றிக்கிட்டோமானா எனக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. மாற்றிட்டவங்க தேவன் என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் கேட்கவே வேணாம், ஒன்று புரிஞ்சால் மாத்திரம் போதும். என்ன புரியணும்னா, நம் தேவன் எப்படிப்பட்டவர்? ஹல்லேலூயா. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? அவர் எப்படிப்பட்டவர்? தேவன் எப்படிப்பட்டவர் சொல்லுங்களா பார்க்கலாம். தேவன் எப்படிப்பட்டவர்? நான் ஆசீர்வதிக்கிறதெல்லாம் அவருடைய வேலை. தேவனுடைய வார்த்தை சொல்லுவது நான் சொல்லிட்டேன், அடித்தாலும் பரவாயில்ல, சொல்லிட்டு போயிடுறேன். இதை யாராவது கேட்டு கல் எடுத்து அடித்தாலும் பரவாயில்ல, ரத்தம் வந்தாலும் பரவாயில்ல, என்ன நீங்கள் அடித்தாலும் பரவாயில்ல, திட்டினாலும் பரவாயில்ல, தேவனுடைய வார்த்தை சொல்ல வேண்டியது என் மேல் விழுந்த கடமை. ஹல்லேலூயா. இவ்வளோ வருஷம் வேஸ்ட் ஆகிட்டேன், இறந்தாலும் போகுமான்னு தெரியல, அடி வாங்கிட்டு போயிடுவோங்கிறேன் நான். ஹல்லேலூயா. நம் தேவன் எப்படிப்பட்டவர்? அவ்வளோதான். நம் தேவன் உங்களுக்கு எப்படிப்பட்டவராக இருக்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்கள் பார்வையில் அவரை எப்படி பார்க்குறீங்க? எவ்வளோ அவர் பெரியவர். ஆமாம், சொன்னார்ல, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அவர் பெரியவர் தான் அல்ல? ஆமாம், உண்மைதான். ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் மனசில் அவர் பெரியவர் தான். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? அவரால் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது? அப்படியா? அப்படியா? ஆமென். ஹல்லேலூயா. சகலத்தையும் அவரால் செய்ய முடியும். அப்போ நீங்கள் எப்படி நேசிக்கிறீங்க அவரை எப்படி நேசிக்கிறீங்க? சகலத்தையும் அவரால் செய்ய முடியும். நீங்கள் கஷ்டம் வந்து அழறதே கிடையாது தானே? அவரால் சகலத்தையும் செய்ய முடியும் அப்படின்னு என்ன எப்படி இருக்கிறீங்க? உற்சாகமாக இருக்கிறீங்க. அப்படி தானே? அப்படி தான் இருக்கீங்களா? ஆமாம், அழறதே கிடையாது. என்ன அழறது கிடையாது? சகலத்தையும் என் தேவனால் செய்ய முடியும். அவர் பெரியவர். சொன்ன வாய்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. அவங்க அழறதே கிடையாது, பயப்படுறதே கிடையாது. ஏன் பயம் இல்லை எனக்கு? தேவனால் எல்லாமே செய்ய முடியும். அப்படி வாழ்றீங்களா? அப்படி வாழ்கிறோமா? நான் மறுபடியும் சொல்கிறேன், இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். என் இருதயத்தையும் தான் பேசிகிட்டு இருக்கிறாரு. நான் அழாமல் இருப்பேனா? கஷ்டம் வந்ததுன்னா நான் வந்து இங்கே பிரசங்கிக்க வந்துருக்கேன், நான் அழாமல் இருக்கேனா? நான் வேதனைப்படாமல் இருக்கேனா? துக்கிக்காமல் இருக்கிறேன்னா? புலம்பாமல் இருக்கிறேன்? நான் புலம்பிகிட்டே இருப்பேன் ஃபோன் பண்ணேனா? ஹல்லேலூயா. பேசுகிற எனக்கும் தான் அந்த வார்த்தை. நம்மலாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? நமக்கு தெரியும், வசனம் தெரியும், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை நமக்கு தெரியும். அவர் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் செய்வார் நமக்கு தெரியும். அவர் எப்படி இல்லை? அவர் எப்படிப்பட்ட தேவன்? அவர் கல்லல்ல மண்ணல்ல. அதனால தான் இந்த பாட்டு. ஹல்லேலூயா. அவர் காண்கிற தேவன், அவர் கேட்கிற தேவன், அவர் தொடுகிற தேவன். உன்னை லிஃப்ட் பண்றதுக்கு உன் கரங்களை அவரால் பிடிக்க முடியுமா முடியாதா? அவர் கல்லல்ல. ஹல்லேலூயா. நமக்கு தெரியுமா தெரியாதா? நம் தேவன் உண்மை உள்ளவர். நம் தேவன் எப்படிப்பட்டவர்? அம்மா நிச்சயமா சொல்றேம்மா. ஹல்லேலூயா. தேவனா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, என்ன கேட்குறீங்களோ அதை அவரால் கொடுக்க முடியும். அதற்குரிய பாத்திரமா நீ மாறணும். ஹல்லேலூயா. மாறணும். அது மாத்திரம் இல்லை, அளவு கடந்த அன்பு அவர் மேலே வைக்கணும். எப்படி வைக்கணுமா? நம்ம எலியாவை பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஏற்கனவே நீங்கள் வாசிச்சிருப்பீங்க, ஏற்கனவே நிறைய தடவை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு ஊழியர் மூலியமாக கூட கேட்குறோம். நம்ம அம்மா எடுத்திருப்பாங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க சிஸ்டர், எத்தனை முறை எடுத்திருப்பாங்களோ தெரியாது எனக்கு. ஹல்லேலூயா. தேவன் பேசிட்டு தான் இருக்காரு. ஆனால் மறுபடியும் இந்த வார்த்தை உங்களை கிரியேட் செய்யும்படியாக தான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம்ங்கிறது ஆண்டவர் கொடுக்கறதுமா. நான் சொல்றதுனாலையோ அவங்க இப்படி சொல்றாங்க, வார்த்தை தினந்தரம் கேட்கறதுனாலே ஆசீர்வாதம் கிடைக்க போறதில்லை. நீ எப்படி இருக்க அதை நினைச்சு புலம்பாத, தேவனை மட்டும் பாரு. ஹல்லேலூயா. நமக்கு என்ன தேவைன்றது அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாருமா. உண்மையிலேயே நீங்க பாக்கியவான், சிஸ்டர் சொன்ன மாதிரி நீங்க உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலிகள் தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிறு கூட்டம் மத்தியில தேவன் பேசுகிற தேவனா இருக்கிறார். ஒருவர் 2 பேர் நாமத்துல கூடி அங்கேயே அற்புதம் செய்வாரு. ஹல்லேலூயா. இங்க எக்ஸ்ட்ரா தான் இருக்கிறோம், நம்ம ஒருத்தர் 2 பேர் கிடையாது இல்லையா? தேவன் நிச்சயமாக என்ன பண்ண போறாரு? ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த அண்ணா நகர் பகுதியில் ஒரு போர்டு ஒன்று போட்டிருந்தாங்க. ஹல்லேலூயா. ஆமென். அவர் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். அவர் போட்டிருக்கிறார், அன்பே சிவம் என்றால் அவர் கையில் சூலாயுதம் இருக்குல்ல, அதுன்னு வேர்க்கலை பிடுங்கவன்னு போட்டிருக்கார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை இவங்க கேட்டாங்கன்னா கூட என்ன மதிப்பாங்க தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரவாயில்ல, கரெக்டு தான் அவங்க கேட்குற கேள்வி. நான் ஒன்றும் பரம்பரை கிறிஸ்துவர்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. இந்துல தான் இருந்தேன். ஹல்லேலூயா. நானும் தேங்காயை ஊட்டிட்டு தான் போனேன்.
நாமம் தான் போட்டுட்டு இருந்தேன். ஹல்லேலூயா. அதுலலாம் ஒண்ணுமே கிடைக்கல. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தோன்றது, எல்லாரும் போய் சுவிசேஷம் சொல்லி மத மாற்றம்னு சொல்றாங்க. மத மாற்றம் அல்ல, அவர் மனதை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அதை தவறாக என்ன பண்றாங்க, வார்த்தையை மத மாற்றம்னு சொல்றாங்க. கிடையவே கிடையாது. எனக்கு ஒருவர் வந்து சொல்லவே இல்லை, தேவன் இவர் தான் சொல்லவே இல்லை, தேவன் எங்க தேடி வந்தார். ஹல்லேலூயா. ஆமா, அதற்குரிய பாத்திரமா நான் அல்ல, ஆனாலும் கூட அழிந்து போக கூடாது என்பதற்காக அவர் என்ன உளையான சேற்றில் தூக்கி எடுக்கவே அவர் வந்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா தானே, அன்பே சிவன் தானே சொல்றாங்க. ஏன் அவர் கையில, நம்ம அப்பா கையில என்ன இருந்தது? நம்ம அப்பா கையில என்ன இருந்தது? அவரு சொல்லலாம், அவர் தான் அன்பு, சரீரம் முழுவதுமே அவர் தான் அன்பு. அவர் எப்படி இருந்தாரு? ஒண்ணுமே வச்சிடலங்க கையில. அவரு சொல்றாரு, சீஷர்கள் சொல்ற, ஒண்ணுமே எடுத்துட்டு போகாத, பையாயிலும் தடியாயிலும் எதுவும் கொண்டு போகாத, போ துணியை மட்டும் என்ன பண்ணு, அதை கூட நீ என்ன பண்ண, 2 மட்டும் எடுத்துட்டு போ, அவ்வளவுதான் சொன்னாரு. ஹல்லேலூயா. நம்ம அப்பா அப்படிப்பட்ட தேவன். ஹல்லேலூயா. நம்ம அப்பாவை நம்ம ருசி பார்க்கணும். இந்த நேரத்துல உங்களை ஒவ்வொரு இருதயத்தையும் தேவன் தொடணும். ஹல்லேலூயா. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆசீர்வாதம், அது கலையப்படாதீங்க. தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர்? எலியாவுக்கு அவர் எப்படிப்பட்ட தேவனா இருந்தார்? எலியா 24 hours ஜெபம் பண்ணிட்டே எப்படி இருந்தாரு? எப்படி இருந்தா? அப்படியா இருந்தாரு? எப்படி இருந்தார் தேவன்? எப்படி இருந்தார் எலியா? அவர் ஒரு தீர்க்கதரிசியம்மா, தீர்க்கதரிசியா தான் இருந்தார். ஹல்லேலூயா. அவர் ஒரு தீர்க்கதரிசி, எலியா ஒரு தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. பாகால வணங்கிட்டு இருக்கிறாங்க. யாரு? ஆகாப் ராஜா வந்து என்ன பண்றாரு? பாகால வணங்கிட்டு இருக்காங்க. நம்ம சந்ததியிலிருந்து வந்தவங்க தான் வழி மாறி போய் எதுக்கு தான் ஆராதனை செய்யறாங்க? என்னமா விக்கிரகங்களுக்கு என்ன பண்றாங்க? ஆராதனை செலுத்துறாங்க. ஹல்லேலூயா. நம் தகப்பனை மறந்து என்ன பண்றாங்க? ஆனாலும் ஒரு மன்னிக்கிற தேவன். போ பொழைச்சு போ. ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறை தவறு செய்யும் போது போய் உட்காந்து அழறமா இல்லையா? ஒரு தெரியாம தெரிஞ்சுதான் செய்வோம். எல்லாமே நமக்கு தெரியும். வேதம் தெளிவா எடுப்பாங்க, மெசேஜ் குத்தம் வார்த்தை, ஆனாலும் மறுபடியும் போய் அதான் செய்வோம். செஞ்சுட்டு வந்து அடுத்த வாரம் வரும்போது, இசப்பா மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மன்னிப்பாருமா, நீ ஆலயத்துக்கு வருவ, மன்னிப்பாரு, உன் ஜீவனை காப்பாற்றப்படும். ஆனா உனக்கு தேவையானது கொடுக்க மாட்டாரு, மறந்துடுறோமே. ஹல்லேலூயா. மாத்திக்கோங்கம்மா. திடீர்னு தேவனுடைய எல்லா காரியம் நடக்கிறதெல்லாம் சகலமும் அவர் வருகைக்கு சமயமா இருக்கிறது, எல்லா காரியம் நடக்குது. நான் இப்பவும் சொல்றேன், திடீர்னு ஒரு வருகை இருக்கு. நான் உட்கார்ந்து இருக்கிறது பரலோகமா நினைச்சிட்டேன். நீங்க ஆராதிக்கிறதெல்லாம் பார்த்த உடனே பரலோகத்துல தான் உட்கார்ந்து இருக்கிறோமா, இசப்பா கண்ணம்மா, அவ்வளோ ஒரு சந்தோஷம், அந்த சத்தம் அவ்வளோ அருமையா கேக்குது. அப்ப அவர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். இறங்கி வந்துட்டாருன்னா எல்லாருமே ரெடியா போயிருவோம்ல. ஆமா, போக மாட்டோமா? ஹல்லேலூயா. போவோம்மா, போவோம், கண்டிப்பா போவோம். நம்மளை மாத்திக்கிட்டு இருக்கோமே, நல்ல வாழ்க்கை வாழ்றோமே, நிச்சயமா நம்மளை ஆண்டவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நிச்சயமா. அப்படி ஏதாவது ஒரு மாற்றம் இல்லாத இருந்திருந்தா கண்டிப்பா நீங்க மாத்திக்கோங்க. மாத்தலைன்னா ஒண்ணுமே நடக்காது. இப்போ சொல்றேன், மாறலைன்னா ஒண்ணுமே நடக்காது. ஒரு மாற்றமும் நம்ம வாழ்க்கையில வரவே வராது. இங்க எலியாவை பார்க்குறோம். இங்க ஒரு சம்பவம் இந்த வேதத்துல ரொம்ப எனக்கு ஆராய முடியும். ஆண்டவர் நிறைய காரியங்களை செஞ்சிருக்காரு. என்ன செஞ்சிருக்கிறார்? நாற்றம் எடுத்த சரீரத்தை எழுப்பி இருக்கிறார். குருடர் பார்வை இழந்திருக்கிறாங்க, கூனி எழுந்து நிமிர்ந்து நடந்திருக்கிறாங்க. பெரும்பாடு உள்ள ஸ்திரீ உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று, செவிகள் திறந்தது, முடவன் நடந்தான். எவ்வளவு அதிசயங்களை ஆண்டவர் செய்தார். ஆனா 2 காரியங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும், வியந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் செஞ்சது உலர்ந்த எலும்புகளை, அது அப்புறம் எடுக்கலாம். தேவன் இந்த எலியாவை கொண்டு தேவன் செய்த ஒரு காரியம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. நம்ம மட்டும்தான் இருக்கோம். தேவன் இப்போ மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கே மகிமை. எலியா 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 1 20 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, ஆகாப் ராஜா ஒண்ணுமே செய்யல. எலியா சொன்னாரு, பாகாலை தரிசிக்கும்படியாய், என்ன பாகாலுடைய தீர்க்கதரிசி கிட்ட யார் போனது? ஆகாப் ராஜா போனார். அதுக்கு எலியா சொல்றாரு, இங்கதான் தீர்க்கதரிசி இருக்கிறாங்களா? அங்கதான் இருக்காங்களா? இஸ்ரவேல்ல தீர்க்கதரிசி இல்ல, நாங்க நீங்க போன என்ன சொல்றாரு? தீர்க்கதரிசி இல்ல, நான் போனேன், அதனால 3 வருஷம் உனக்கு மழையே வராது தேசத்துலன்னு சொல்லிட்டாரு. ஆனா அது சொல்றாரு, அது தேவன் சொன்னாரா? மழை வராதுன்னு தேவன் சொன்னாரா? தேவன் சொன்னாரா? நீங்க சொல்லுங்க. ஒரு தேசத்துல மழையை நிற்பாட்ட தேவன் சொன்னாரா? தீர்க்கதரிசி சொன்னாரா? தீர்க்கதரிசி சொன்னாரா? உடனே இல்ல, இதுவெல்லாம் அதுவாதான் இருக்கும், இல்லன்னு சொல்லிட்டோம்னா தப்பிச்சிட்டோம். ஹல்லேலூயா. ஆமென். 17ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது,
என்னம்மா? என் வாக்கின்படியே அன்றி ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ம் ஆமே. ஹல்லேலூயா. ஒரு சத்தமா ஒரு ஹல்லேலூயா. அப்ப தீர்க்கதரிசிகளாலே என்ன பண்ண முடியும்? நில்லுனா நிக்கும். இவங்களால தான் ஜெபிக்க முடியுமா? இவங்க தான் சொல்லுவாங்களா? ஹல்லேலூயா. அங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை எலியா சொல்றாரு, யாரால் அன்றி, என்னால் அன்றி, யாருடைய நாமத்தை ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஏன்னா அவர் கர்த்தருக்கு முன்பாக தன்னை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக தன்னை நிற்க வைக்கும் என்றுனா அவர் எப்படிப்பட்டவரா இருந்திருப்பாரு? உடனே நம்மளும் சொல்லிடுவோன்னு சொல்லக்கூடாது. அதுக்கும் ஒரு சில குவாலிஃபிகேஷன் இருக்கு இல்லையா? எலியா எப்படி இருந்தாரு? போனா போவார், அங்கே போனா போவார், இங்கே உட்காருனா உட்காரு. காக்கா உனக்கு சாப்பாடு எப்படி ஆச்சரியமா இருக்கு. காக்கா நம்ம கிட்ட பிடிங்கிட்டு தான் போகும். சாப்பாடு எப்படி கொடுக்கும்? நான் ஆண்டவரே சொல்றீங்க, காக்கா அப்பம் கொடுக்குமா, சுடு சுட கொடுக்குமா, இறைச்சி கொண்டு வருமா, காக்கா கொண்டு வந்து கொடுக்குமா? ஏன் காக்காவை சொல்லியிருக்கிறார் சொல்லுங்க? காக்கா எல்லாரும் புடுங்க தான் போகும், கொடுக்காது. ஆனா உங்ககிட்ட இருந்து புடுங்குறவங்க கிட்ட இருந்தே உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவேன்றதுக்காக தான் தேவன் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. காகத்தை கொண்டு போஷித்தார். ஹல்லேலூயா. காகத்தை கொண்டு போய் எப்படியா சுட சுட அப்பம் இறைச்சி கொண்டு வந்து தட்டி எழுப்பி தேவதை சொன்னாங்க, சாப்பிடுப்பா, பரவாயில்ல, சாக தான் போறேன்னு சொல்ற, சாப்பிட்டு சாகு, இந்த குடு. ஹல்லேலூயா. 2 வேளை என்ன பண்ண, 3 வேளையும் தட்டி தட்டி எழுப்பி காகம் கொண்டு வந்து, தேவதூர் எழுப்புறாங்க, காகம் கொண்டு வந்து கொடுக்கு, சாப்பிடுறாரு. ஆமென். அப்படிப்பட்ட தேவன். ஹல்லேலூயா. இவர் சொல்றாரு, மழையை நான் நிப்பாட்டிடுவேன். என்ன சொன்னாரு? நான் நிப்பாட்டுவேன். என்ன தைரியம்? நம்மளால் நம்ம குடும்ப கஷ்டத்தை நிப்பாட்ட முடியாது. வீட்டுக்கார் கணவர் குடிக்கிறார், என்னால் நிறுத்த முடியாது. நான் முழங்கால பண்ணிடுறான். என் கணவர் ஆலயத்துக்கு கூட்டு வரணும், என்னால் முடியாது. ஒரே மாம்சமா, ஒரே சரீரமா, என்னால் முடியாது. ஆலயத்திற்கு என் கணவரை கூட்டு வர அப்ப எதுக்கு சபைக்கு வர்றது? சொல்லுங்க, எதுக்கு சபைக்கு வர்றது? எலியா சொல்றார், மழை நில்லு, வராத, பனியும் மழையும் பெய்யாதங்கிறார். யாரை கொண்டு? அவரை கொண்டு. ஏன் தெரியுமா? நம்மளுக்கு டவுட்டு, நம்மளை பத்தி நமக்கு தெரியுமே. நம்ம சொன்னா ஒரு ஆட்டோ இல்லைன்னா கூட நிக்காது. ஹல்லேலூயா. அப்படித்தானேம்மா? மழை எப்படி நீக்கும் நம்மளுக்குள்ள ஒரு டவுட். ஏன்னா நம்ம வாழ்க்கையை நமக்கு தெரியும், நம்மளுடைய ஜீவியம் நம்மளுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மருமகள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க, குள்ளமா இருக்காங்க, அவங்களுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணணும், மகளை சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா. அழறேன், இசப்பா உங்களால் எல்லாமே முடியும், உங்களால் எல்லாமே முடியும். ஷோ பண்ணுறேன், ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்க, என்ன இருக்கு, நிச்சயமா சுகப்பிரசவம் தான் ஆகும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறேன். இசப்பா நான் என்ன சொல்லி ஜெபிச்சேன் தெரியுமா? ஹல்லேலூயா. இசப்பா அந்த புள்ள உங்கள் பார்வைக்கு என் பார்வைக்கு ரொம்ப நல்ல பிள்ளை இசப்பா. நான் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து சொல்கிறேன், அவளை வாழ்த்துங்க இசப்பா, அவள் நல்லா இருக்கணும் இசப்பா அப்படின்னு தான் ஷோ பண்ணேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அவர் கண்ணீரை பார்த்து அவர் ஒரு தாழ் நிச்சயமாவே நல்ல பிள்ளை நல்லா இருக்கட்டும். ஹல்லேலூயா. அருமையான மகனை தேவன் கொடுத்தார். நம்மளால ஒண்ணுமே முடியாது நம்ம நினைக்கிறோம், எல்லாமே முடியும்னு நான் சொல்றேன். அதற்கு தான் சொல்றேன், நம்மளால முடியாது அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. எலியாவை தேவன் கொண்டு ஆசீர்வதித்தாரானால் நம்மளை கொண்டு செய்ய மாட்டாரா? ஏன் அந்த அந்த ஒரு எண்ணமே ஏன் தோன்ற மாட்டிருக்குது நமக்கு? நம்மளும் செய்யணுமா இல்லையா? என்னப்பா மழையும் பனியெல்லாம் நிப்பாட்டுறாரு அவரு. எப்படிப்பட்ட ஒரு வல்லமை அவருக்கு தேவன் கொடுத்து. அவர் என்ன அபிஷேகம் செஞ்சுட்டா இருந்தாரு? பேசுங்க, இல்ல அப்படின்னு சொன்னா பேசுங்க. ஹல்லேலூயா. அப்படி அவரால் சொல்லக்கூடுமானால் ஏமா நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளால மாற்ற முடியல? என்ன காரணம்? அதை ஆராய்ந்தோமா? தேவனுடைய வார்த்தை கேட்கிறோம், பலவீனங்கள் நீங்குது. ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? எஞ்சி நட. யார் தொட்டது என்ன? கண்ணு தெரியணுமா உனக்கு? எப்படி கேட்டாரு? கண்ணு தெரியணுமா உனக்கு? விசுவாசிக்கிறியா? நம்புறியா? நம்புற ஆண்டவர். சரி பாரு. எவ்வளோ ஒரு அசால்ட்டா செஞ்சிருக்கிறாரு. எப்படிப்பட்டவருடைய அப்பாவுடைய பிள்ளைங்க நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரே ரொம்ப நேரம் நிக்கிற ஆண்டவரே, வெயில் அடிக்குது ஆண்டவரே, ஒரு பஸ் வரல ஆண்டவரே, அப்பா பஸ் வரல ஆண்டவரே. ஜெபம் பாரு, எவ்வளோ அருமையான ஜெபம். ஹல்லேலூயா. ஆமா தானே? அடுத்து நான் கடந்து சென்னாலும் ஆனால் அப்படிதான் ஜெபிப்பேன். ஹல்லேலூயா. சீக்கிரம் ஆட்டோ வரணும் இசப்பா, பஸ் வரணும் இசப்பா. ஹல்லேலூயா. ஆனா அங்க ஒருத்தர் யோசுவா சொல்ற, நில்லு. யார நில்லு? சூரியனை நில்லு, சண்டை போடுறேன், நில்லு, போர் நடக்கிற வரைக்கும் என்ன வரக்கூடாது அங்க. அப்புறம் ஆண்டவர் பயந்துட்டாரு, அடப்பாவி நிக்காடி வச்சுட்டானு சொல்லிட்டு அவரே கல்லறிந்தே கொண்டார். இவன் கொண்டதை விட அவர் கொண்டதான் அதிகம். ஹல்லேலூயா. அப்படி இருக்கணுங்க. நிக்க சொல்றாருங்க. எதை நிக்க சொல்றாரு? சூரியனை நில்லு, மழை பெய்யாத. மழை பெய்யு. இவன் திருந்திட்டான், மழை பெய்யு. எப்படிங்க இது?
இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான காரியம் அல்லவா? இதெல்லாம் ஆச்சரியம். நான் கொண்டு போறதே வேற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சொல்றாரு, இப்ப ஆகாப் வந்து சொல்லிட்டாரு, சரிப்பா நீ வந்து என்னை கொல்ல வந்துட்ட, ஓகேவா, சரி உனக்கு எனக்கும் என்ன இருக்கு, ஒரு போட்டி வச்சுப்போம். நான் ஒருத்தன் தான், இஸ்ரவேலின் தேவனுக்குள்ள இருக்கிற தீர்க்கதரிசி நான் ஒருவன் மாத்திரமே, எலியா மாத்திரமே. ஹல்லேலூயா. பாகாலின் தெய்வத்தை விக்கிர ஆராதனை வணங்கிட்ட உன்கிட்ட 450 பேர் இருக்காங்க. தீர்க்கதரிசிங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? 450 பேர் இருக்கிறாங்க. ஒன்னு செய்யலாம். என்ன செய்யலாம்? அவர் சொல்றாரு, எலியா சொல்றாரு, ஒன்னு செய்யலாம். வாசிங்க 21 வாசிங்களா, 18 இல்லம்மா, 18ல 21 வாசிங்க. ம் 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒண்ணே ஒண்ணுதான், தேவன் மாத்திரம் தான் தெய்வம். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? அவர் தாங்க தெய்வம், யாருமே கிடையாது. ஹல்லேலூயா. தெய்வம் எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. எனக்கு ஒரே ஒரு டவுட் இருந்தது, நான் விக்கிர ஆராதனை வணங்கிட்டு இருக்கும்போது இருந்தது. சூனியம் பண்றாங்க, யாரை வைத்து சூனியம் பண்றாங்க? ஒருத்தர் நல்லா இருக்க கூடாதுன்னு யாரை வைத்து பண்றாங்க சொல்லுங்க. நானும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ல கிடையாது, கேள்விப்பட்டதான். சொல்லுங்க. அந்த விக்கிரகத்தை வைத்து தான் அவங்க பண்றாங்க. ஆமா தானே? அந்த விக்கிரகம் அப்ப சொல்லுவாங்க, கட்டு போட்டுட்டாங்க அவங்களுக்கு, அதனால உன்னை என்ன பண்ண முடியல, உனக்கு சூனியம் பண்ணும் போது அதால பேச முடியல. அது எப்படி பேசும்? அது எப்படி பேசும் சொல்லுங்க? அது எப்படி பேசும்? பேசாது. அல்லேலூயா. சங்கீதம் 115 4, 5, 6, 7, 8 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. இல்லையே, அது இல்லம்மா. என்னம்மா? அது வாயிருந்தும் பேசாது. சொல்லுமா. அவைகளுக்கு கண் இருந்தும் காணாது, கேட்காது. உண்மைதான். மூக்குத்தி போட்டிருந்தா கூட அதால என்ன பண்ண முடியாது, என்ன ஸ்மெல்லுன்ட்டு முகர முடியாது. தொடாது. ஆமா, ஆமென். சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, ஆண்டவரே ஹல்லேலூயா. கண் இருந்தும் காணாது. ஏன் போய் அழுதுன்னு இருக்கணும்? பூசாரி உங்ககிட்ட வந்து அழாதம்மா, உன் குடும்ப பிரச்சனைலாம் தீந்துரும், நான் கடவுள்கிட்ட பேசுறேன், நான் உனக்காக ப்ரேயர் பண்றேன். இன்னைக்காவது ஒரு நாள் சொல்லியிருக்காரு, நான் தான் போயிருக்கேன். ஓடுவாரு, கொடுப்பாரு, காணிக்க போறியான்னு பார்ப்பாரு, கிளம்பு, அவ்வளோதான். அப்படிதானே? ஸ்பெஷலாக யார்கிட்டயாவது பேசியிருக்கிறாரா? அப்படி யாராவது உக்காந்துருக்கீங்களா? சொல்லுங்க. பணம் இருந்தால் டிக்கெட் எப்படி வாங்கிட்டு தரிசனம் கிட்டே கிடைக்கும், பணம் இல்லாதவனுக்கு தூரம் கிடைக்கும். பேச போகிறது கிடையாது. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நான் வணங்குகிற தேவன் உண்மை உள்ள தேவன், ஆகாரின் அழுகுரலை கேட்ட தேவன், கண்ட தேவன், பேசின தேவன். ஹல்லேலூயா. நம் தேவனை தருவ தேவன் கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. விக்கிரகங்கள் வெறும் கல்லே, வெறும் கல்லே, வெறும் கல்லே. ஹல்லேலூயா. அதை வணங்குகிறவர்களும் கல்லா இருக்கிறார், இருதயம் உடைக்கப்படாத கல்லா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நமக்கு இருதயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு இருதயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ உண்மையாக இஸ்ரவேலின் தேவனை வணங்குவாய், ஆனால் உன் இருதயம் உடைக்கப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுக்கு விக்கிர ஆராதனை வணங்குகிறவர்கள் போல நீங்க இருக்கவே கூடாது. மாற்றம் இருக்கணும். கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கணும். ஹல்லேலூயா. பஸ்ல போறோம், ஹல்லேலூயா, தெரியாம மிஸ்டர்னு வச்சுக்கோங்களேன், இந்துல இருக்கிறாங்க கிறிஸ்துவ, நமக்கு இந்துலாம் கிடையாதுங்க, எல்லாமே தேவ பிள்ளைக்கு தான். அவங்களுக்கு அறியாத ஜனம்னு சொல்லலாம், பேர் வைக்கலாம். தேவன் யார் என்பதை அறியாதபடி இருக்கிற ஜனம் சொல்லலாம். அவங்கள மெச்சு பாருங்களேன், பரவாயில்லன்றுவாங்க. ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் இருப்போம், அவங்கள மெச்சு பாருங்க. இறங்குற வரைக்கும் திட்டிட்டு இருந்து ஒரு பொம்பளை என்ன, ஹல்லேலூயா சிஸ்டர், தெரியாம மிஸ், நான் பார்க்கும் போதெல்லாம் சாரி கேட்குறேன், ஆனால் அவங்க என்னை பார்க்கும் போதெல்லாம் திட்டிகிட்டே இருந்தாங்க. ஆமாம், இதுதான் கிறிஸ்துவ அன்பு. அப்படி தானே? எங்க அதுக்கு ஒரு மாற்றம் வரணுமா வேண்டாமா? கிறிஸ்துவ நாங்கள் இந்துவா இருந்து இப்படி செய்யறேன்னு யாராவது ஒருத்தர் கேட்குறாங்களா? கேட்டிருக்கீங்களா? அதை இல்லை. கிறிஸ்துவலா இருந்து நீ செய்யலாமா? ஏன் நமக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர், இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு. செய்யாம இருக்கணுமா இல்லையா? சொல்லுங்க. செய்யாம இருக்கணுமா? மாற்றம் வரணுமா? எப்படி மாற்றம் வரணும்னா, தேவன் உண்மை உள்ளவர், அவரால் சகலமும் நன்மைக்கு ஏதோ செய்ய முடியும். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று இல்லை.
நம்ம ஏன் தரித்திரரா இருக்கணும்? அவர் நம்ம ஐஸ்வர்யம் அடைவதற்காக தரித்திர கோலமை கொண்டாரே தவிர ஒன்றுமில்லாத ஒண்ணும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சகலமும் செய்ய முடியும், அப்படிதானே? அல்லேலூயா. அவர் நினைத்திருந்தால் சிலுவையில் அறையும் பொழுது ஒரு வார்த்தை, யாரை தொடுற அப்படின்னு இருந்தா கூட என்ன பண்ணியிருப்பாங்க? மொத்தமாக அழிஞ்சு போயிருப்போம். டோட்டலாக கலை. ஏன் வாய் திறக்கல? நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே. சொல்லுங்க, அவர் சுத்த கண்ணராய் வாழ்ந்தாரா இல்லையா? அவரால் வாழ முடியும், நம்மளால வாழ முடியாதா? பரிசுத்தவாட்டிலாம் இல்லை, எனக்கு சொல்ல தகுதி கிடையாது. ஆனால் மாற்றம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு, அப்பா நமக்கு ஆண்டவர் செய்ததை நினச்சி 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 மாற்றிக்கிட்டு இருக்கும். 100% பர்ஃபெக்ட் கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு முடிந்த அளவுக்கு நம்மளை மாற்றி கொண்டுகிட்டே இருக்கிறோம். ஏன்னா வருகை நாள் சமீபமாக இருக்கு. நம்ம கைவிடப்படக்கூடாதுன்னா நம்மளை மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. இங்கே எலியா சொல்றாரு, அதுக்கு காது இருந்தும் கேட்காது, அதனால அவருக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்தி. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு கூட தான் தைரியம் ஜாஸ்தி. நான் சொல்லுவேன் எங்க போய் நின்னாலும் சொல்லுவேன், அது கல்லு. அல்லேலூயா. அதுக்கு காது கிடையாது, அதுக்கு மூக்கு கிடையாது, அது முகருமா? நீ கொளுத்துறதெல்லாம் அது என்ன பண்ணும் அப்படின்னா சொல்ல போகுது? ஒன்றும் கிடையாது. உட்கார வச்சு எங்க உட்கார வச்சிருக்கே அங்கதான் உட்காந்துருக்கும். நீ ஏன் தூக்கி அங்க மறு இடத்துல மாத்தணும், அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? ஆமேன், அல்லேலூயா. அதனால மாற்றிக்கிட்டாங்களா நிறைய பேர்? மாத்திக்கலாம் முடியாதுங்க. அல்லேலூயா. நம்ம அப்பா மாத்திரமே ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. கண்டுபிடிச்சு சயின்டிஸ்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. இன்னை வரைக்குமே யோசுவா நிறுத்தின 24 hours காணம் தேடிட்டு இருக்கிறாங்க. சுத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம அப்பா நிப்பாட்டி வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஒன்னும் கண்டுபிடிக்க முடியல. உண்மை உள்ள தெய்வம். அம்மா நிறைய பேர் ரட்சிப்புக்குள்ள வந்துகிட்டே இருக்காங்க. இது காலம் ரொம்ப சமீபமா இருக்கிறதுனால ஆத்துமாக்கள் அறுவடை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அநேகரா இருக்கலாம், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சிலர். ஹல்லேலூயா. அந்த ஒரு சிலர்ல நம்மளும் கூட இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. இப்ப தெரிஞ்சிருச்சா அவங்களுக்கு என்ன இருக்கான்? என்ன இருக்கு? அவுட்டு. காது அவுட்டு, கண் அவுட்டு, சுத்தம் வாய் இல்லை, கால் இல்லை, இருக்கு, வரைஞ்சு வச்சுக்கலாம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், எனக்கு உருவத்தை கொடுக்காத. வார்த்தையில தான் வாழ்றாரு. என்ன வார்த்தையில வாழ்றாரு? ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய உச்சரிப்பு எப்படி இருக்கணும்? நான் நல்லா இருப்பேன். ஏன்? அண்ட சராசரங்களை படைத்தவருடைய மகனா நான் நல்லா இருப்பேன் அப்படி சொல்றோமா? நம்ம ஒரு சின்ன பிரச்சனை வந்து ஐயோ போச்சேன்னா வாழ்க்கையே போகும். அல்லேலூயா. ஆனால் நம்ம சொல்லும் போது போல்ட்னஸ் எங்கே தெரியுமா வருது? ஆலயத்தில் தான் வருது. அவரால் எல்லாமே செய்ய முடியும். வீட்டுக்கு போனது மறந்துடுவீங்களோ? வீட்டுக்கு போனால் மறந்துடுமோ? ஞாபகம் மறதி ரொம்ப ஜாஸ்தியோ? வயசாயிடுச்சு, நான் தான் மறந்துடுறேன். அல்லேலூயா. நீங்களும் மறந்துடுறீங்களா? ஆமென், அல்லேலூயா. மறக்கவே கூடாதம்மா. அவரால் எல்லாமே செய்ய முடியும். சகலமும் அவர் பாத படியில் இருக்கிறது. வேணுமா எடுத்துக்கோ. அங்க இருக்கிற சிங்காசனம் சொல்லிட்டார். நம்ம சொல்லுவோம், அப்பா அங்க வந்து தங்க ரோடு போட்டிருக்கீங்க, என்னப்பா 1 கிராம் கூட எங்களால வாங்க முடியல, தங்க ரோட்ல நடந்து என்ன பண்ண போறேன்? காதுல போடணுமே, அருமை தெரியல நமக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லம்மா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் மாயும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது என்று பிரசங்கி சொல்றார். ஹல்லேலூயா, ஆமென். இங்கே அவருக்கு என்ன இல்லை, அதனால தான் நான் உறுதிப்படுத்துக்கிறேன். சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? அதுக்கு ஒண்ணுமே உணர்வு கிடையாது. அதை இங்க எலியா திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறாரா? 22. தீர்க்க தரிசிகளில் மீதி இருக்கிறவன் நான் ஒருவன். ஆமாமா. ஒரே ஒரு ஊழியக்காரர் தான் நிக்கிறாரு தேவனுக்காக. நான் தாப்பா ஒருத்தர் தான் இருக்கேன். நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? 450 பேர். இப்பவும் சொல்றேன், யாராவது ஒருவர், யாராகிலும் விக்கிர ஆராதனை தெய்வம் என்று எண்ணின யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த வார்த்தை பேசட்டும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆமென், அல்லேலூயா. 450 பேர் இருக்கீங்க தீர்க்கதரிசி. ஒரே ஒரு தேவனை மகிமைப்படுத்துகிற அந்த ஒரே ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீங்க 450 பேர் இருக்கீங்க, நான் ஒருத்தன் இருக்கேன், ஒன்னு செய்யலாம். என்ன செய்யலாம்? வாசிமா.
ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஒரு ஐடியா சொல்றாரு. காளையை வெட்டி என்ன பண்ணு, விறகு மேல வச்சிடு, சந்து சந்தா வெட்டி என்ன பண்ணு வச்சுட்டு, நெருப்பு எங்கிருந்து வரணும், மேல இருந்து வரணும். உன் கடவுள் கடவுள்னு சொல்றல்ல, நீ வணங்குற தெய்வம் தெய்வம்னு சொல்றல்ல, 450 தீர்க்கதரிசி இருக்கீங்கல்ல, நீங்க கூப்பிட்டு இது எரிய வைங்க, நான் கடவுள்னு ஒத்துக்கிறேன். நம்மளை யாருமே அப்படி கூட மாட்டேங்கிறாங்க. ஹல்லேலூயா. இதை கேட்டு யாராவது என்னை கூப்பிட்டாலும் கூப்பிடுவாங்க, நான் ரெடியாக தான் இருக்கேன் இசப்பா, நான் சொல்லிட்டேன் இசப்பா. யாராவது வீம்புக்குன்னே சொல்லுவாங்க, நம்மள தான் கமெண்ட் பிரியர்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்களே. ஹல்லேலூயா. விமர்சனம் பண்ணுவதற்காகவே தனியாகவே ஒரு டீம் இருக்குது. ஹல்லேலூயா. வா பண்ணு. அதுக்காக முன்னாடியே ஜெபம் பண்ணிக்கிறேன், ஆண்டவர் அப்படி ஒரு நிலைமை ஏற்படுமாயின் தேவன் என்னோடு கூட இருப்பீராக, கூட அவங்களை இழுத்துட்டுலாம் போயிடுவேன், என்ன நிற்க வச்சுட்டாங்க ஆண்டவரே அவங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஹல்லேலூயா, ஆமேன். இங்கே சொல்கிறாரு 450 பேர் உங்கள் தீர்க்கதரிசிகள் இருக்கிறான், நான் ஒருத்தன் தான் இருக்கேன், வெட்டி வைங்கன்னு சொல்லிட்டாங்க. ஹல்லேலூயா. வச்சாங்கம்மா. ஹல்லேலூயா. வாசிங்கம்மா. ஆ ம் ம் ஆ நம்ம முதல் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம் அவங்களுக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, நீங்கள் 450 பேர் இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, நீங்கள் முடிச்சுக்கோங்க, நான் ஒருத்தன் தானே, நான் எப்பயாவது கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்கிறாரு, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களும் செய்கிறாங்க. சொல்ல வாசிமா. ஆ ஆ ஆ ஆ ம் அம்மா, காலையிலிருந்து எத்தனை மதியம் வரைக்கும் பாகாலி நாமத்தை சொல்லி கூப்பிட்டாங்க. நம்ம ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுறோம், 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறோம், இல்லை நம்ம பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் வருதா வரலையா? நம்ம சாட்சிகள், ஒவ்வொருவரும் சாட்சிகள். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு 450 பேர் இருக்கிறாங்க, என்ன பண்ணிட்டாங்க, காலையிலேருந்து மத்தியானத்துக்கு எவ்வளோ சவுண்டாக கூப்பிட்டுருப்பாங்க பாருங்க. அல்லேலூயா. கூப்பிடுறாங்க, ஒரு சத்தமும் வரவே இல்லை. ஆமேன். வாசிங்கம்மா. ம் ஆமேன். ஆ ஹல்லேலூயா. ம் 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 ஆ ஆ யாரு மதியம் எனக்கு ரொம்ப சந்தோஷம், சிரிப்பு வர எலியா சொன்னதை நினச்சி, உண்மையிலே இந்த வார்த்தை சொல்லி நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஹல்லேலூயா. அவன் சொல்கிறாரு, பயமே இல்லை, 450 பேர் தீர்க்கதரிசி இருக்காங்க, ஆகாப் ராஜா இருக்கான், இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அவங்களோட கூட இருக்கிறாங்க, பயமே ஒருத்தர் நிற்கிறார். எலியா மாத்திரம் தான்மா, எலியா மாத்திரம் தான், அந்த தீர்க்கதரிசி ஒரே ஒரு எலியா நிற்கிறாரு. சொல்கிறாரு, அவன் தேவனாமே என்ன பண்ணியிருப்பாரு? ஆமாம், அமைதியாக உட்காந்து அவன் தியானம்மா நிறுத்தி ஒன்றுன்னா சொல்லுங்களேன். அவர் என்ன பண்ணுவாரா? தியானத்தில் இருப்பார், அல்லது ஆமாம் வேலையாக இருப்பார். தேவன் இல்லையா, அதனால வேலையாக இருப்பான். பிஸி, ரொம்ப பிஸி. எங்கே இப்போ ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்கல்ல, லீவுக்காக ஊருக்கு போயிருப்பான், அப்படி தானே, பிரயாணம் போயிருக்காரு, டூர் போயிருக்காரு போல இருக்கு. இவர் சொல்கிறாரு, என்ன தைரியம், நம்ம யாராவது பயந்துட்டாங்கன்னா, ஏதாவது சடங்காச்சாரம் நம்ம வீட்டில் இந்துக்களில் யாராவது ஒருத்தர் ஓட்டிகிட்டு இருப்பாங்க நம்மக்கிட்ட, இது செஞ்சாதாம்மா நல்லாயிருக்கும், சரி நான் போய் வெளியே நின்றுக்கிறேன், நீங்கள் செஞ்சுருங்க, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. அல்லேலூயா. அவங்க செய்கிறாங்க ஒரு பக்கம், நான் இங்கே சோம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆமேன். எச்சரிக்கை எச்சரிக்கை. அல்லேலூயா. வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நான் இதுலேயும் இருக்கேன் அதுலேயும் இருக்கேன், குந்தி குந்தி நடக்காத, ஒன்று தேவனுக்காக இருளு, இல்லையா அதோடு கூட போயிடு. அல்லேலூயா. உக்காந்து இங்கே உக்காந்து தேய்க்கிற இடம் இல்லை. உன் ஆசீர்வாதத்தை கெடுத்து கொள்ளாதீங்க. அல்லேலூயா. வந்தா தேவனுக்காக வாழு, இல்லையா போயிடு. ஆமேன். அடுத்தது இவங்க தான் நடிப்பாங்க. அல்லேலூயா. ஆமேன். நான் சொன்னேன் சிஸ்டர், வாயிலிருந்து வார்த்தையெல்லாம் எந்த கிடையாது. கழுதை கொண்டு பேசின தேவன், நான் கழுதையா இருக்கிறேன், என் தேவன் என்ன பேச நினைக்கிறாரோ அதை மாத்திரமே பேசுகிறார். ஹல்லேலூயா. நான் அல்ல. ஹல்லேலூயா. வருவதற்கு முன்பாக கூட இப்பவும் சுரந்தா அடிக்குது, எனக்கு தெரியல, எனக்கு பயம்தான். உண்மையே இப்படி இருக்கும் போது மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க தைரியமா பேசுற மாதிரி இருக்கு, காலெல்லாம் உதறுது. ஹல்லேலூயா. இது பலிபீடமா, சாதாரண காரியம் கிடையாது. நான் யோசித்து ஒரு வார்த்தை கூட பேசவே முடியாது. நானா ஒரு வார்த்தை பேச, சரீரம் பேசாது, மாம்சம் பேசாது, ஆவியானவர் இருந்தால் மாத்திரமே ஆளுகை செய்ய முடியும். அது மாத்திரமே கிரியை செய்ய. எவ்வளவு பெரிய ஞானியா இருக்கட்டும் வந்து இங்க நிக்க முடியாது.
அல்லேலூயா. என்னதான் அங்க ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி எத்தனை வந்தாலும் இங்க வந்து அந்த வார்த்தை பேச முடியாது. அவர் என்ன பேச நினைக்கிறாரோ அதுதான் பேச முடியும். நான் ஒன்று எடுத்து வச்சிருந்தேன், போ அறிவெல்லாம் எட்டாது, நான் ஞானம் இல்லாதவன், நான் ஜீரோ. அல்லேலூயா. எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆமென் ஆமென். எனக்கு தெரியாதம்மா, உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் மண்ணு. அவங்ககிட்ட சொல்லுவேன், என்னெல்லாம் போய் நிற்க வைக்காதீங்க சிஸ்டர், எனக்கு ஒன்றுமே தெரியாது. அல்லேலூயா. இழுத்துட்டு வந்து போய் நில்லு, பேசு. அல்லேலூயா. சரி, அவரை பேச சொல்லுங்க, ரெக்கமெண்டேஷன் பண்ணிடுறேன். சரி, அப்படின்னா நான் நிற்கிறேன், வாயை கொடுத்துட்டு நிற்கிறேன், நீங்கள் அவர் பேசட்டும், நான் அல்ல. அல்லேலூயா. அவர் நாமமே மகிமைப்படணும். அல்லேலூயா. யாருக்காவது குத்துற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த வார்த்தை இருந்தது நான் கிரியை செய்துன்னு அர்த்தம். தப்பா எடுத்துக்க கூடாது, உடனே அதுல இருந்து ஒரு மாற்றம் வரணும். அல்லேலூயா. தப்பா இவங்க பேசினாங்கன்னு எடுத்துக்க கூடாது. தேவன் என்னோட, அது எவ்வளவுங்க ஸ்லாக்கியம். யாருங்க வந்து பேசுவாங்க, இதை கல்லு மண்ணு வணங்குறவங்க பாருங்க எப்படி ஆராதிக்கிறாங்கன்னு. அல்லேலூயா. நம்ம பாருங்க, எத்தனை மணிக்கு ஆராதனை? நான் சபைக்கு போயிட்டு அங்கே போயிட்டு கரெக்டாக 9 மணிக்கெலாம் போயிடணுமே, ஓடி வரேன். அல்லேலூயா. யாருமே இல்லை சபையில். ரொம்ப ஒரு மாதிரி மனவேதனையோட நேரம் அங்கே போயிட்டேன் மேலே. அல்லேலூயா. ஆனால் அவர் வந்து உக்காந்துருக்கிறாரு. அவருக்கு தெரியும் என் பிள்ளையும் வரட்டும் வரட்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு கனத்தை கொடுங்க, முன்னாடியே வாங்க. அவர் முன்னாடி உக்காந்துட்டு இருக்கிறாரு. காட்டும். ஒரு நாள் அந்த வார்த்தையை கேட்டதுல இருந்து தான் சீக்கிரமா போகணும்னு தோணுது எனக்கு. முன்னாடி, நமக்கு முன்னாடி அவர் வந்து உக்காந்து இருக்கிறார் ஆராதனையை கேட்பதற்காக. நம்ம எப்போ வரும்? அல்லேலூயா. நம்ம அப்பா எப்படிப்பட்டவர், இதெல்லாம் நம்ம வாசிக்கும் பொழுது இவருக்கு எவ்வளவு கனத்தை மகிமை நம்ம கொடுக்கணும்ல. அவர் எப்படிப்பட்ட தேவன், ஆராய முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. எண்ணுக்கடங்கா பெருமூச்சோடு கூட இன்றும் கூட வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார், அடிக்கப்பட்ட வண்ணமாக. ஹல்லேலூயா. கரங்களை காண்பித்து, நான் இவர்களுக்காக தான் இந்த பாடுகளை பட்டு, தயவு செய்து ஒரு தருணம் கெஞ்சிட்டு இருக்கிறார். அவருக்காக ஏதாவது செய்யணுமா இல்லையா? ஆமென். உள்ளம் உடையணுங்க, உள்ளம் உடையணும். வைராக்கியமா நில்லுங்க, தேவனுக்காக வைராக்கியமா நில்லுங்க. விக்கிர ஆராதனை முழுவதுமாய் தேவன் வெறுக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு கண் இல்ல, அதை எதுக்காக போய் வணங்குகிறாய்? கேட்காத தெய்வத்தை கிட்ட போய் எதுக்கு வணங்கணும்? தெய்வம் கூட கிடையாது. ஹல்லேலூயா. அதற்கூட அந்த மகிமை நான் செலுத்த போவது இல்லை. ஹல்லேலூயா. என் தேவனுக்கு மாத்திரமே மகிமை. ஒரு கஷ்டம் வந்தா கூட அந்த துதியை, அந்த ஆராதனை கூட நான் அவனுக்கு கொடுக்க போறது கிடையாது. நான் சொல்லுவேன், ஆண்டவர் உமக்கே தான் மகிமை, என்னுடைய தவறுதல் மித்தமாக. நன்மை தீமை கனியை வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆமென். சாத்தானுக்கெல்லாம் வேலை கிடையாது. உங்களுக்கும் நமக்கும் தேவனுக்கு மாத்திரமே. நன்மை தீமை கனியை வச்சுட்டாருமா. ஹல்லேலூயா. வச்சுட்டாரு. சாப்பிடாதீங்கன்னு சொன்னாரு. கரெக்டா? ஏன் வச்சாரு? நாங்கள் தான் இது அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. வச்சாரா? உனக்கு சொன்னாரா? என்ன சொன்னாரு? சாப்பிடாதுன்னு. நீ என்ன பண்ணிருக்கணும்? உனக்கு யார் என்ன வேணா சொல்லட்டும், நீ சாப்பிட்றியா? அப்ப யாருக்கு கீழ்படியாம போன? சாத்தான் சொன்னா, அவன் சொன்னா, இவன் சொன்னா, யாவனும் சொல்லல, நீ தான் தப்பு பண்ணிட்ட. ஹல்லேலூயா. இச்சை உன் பின்னாடி வச்சிருக்குது, எடுக்க கூடாது. உனக்கு தெரியாதா? நீ செஞ்சுட்டு சாத்தா மேல வைப்ப. சாத்தா எங்க இருந்து வந்தா? உனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு. ஹல்லேலூயா. தேவன் பிரசங்கம் செய்து கூட செய்யறது தவறுன்னு சொன்னா திருத்திக்க. அல்லேலூயா. சாத்தான் என்னை வஞ்சித்தான்னு சொல்லாத, தப்பு. இன்னுமாய் கூட இன்னொரு பேர்ல பழி போட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீ சாப்பிடாம இருந்திருக்கணும். தேவனுடைய வார்த்தை பகிரமாய் வருகிறது, நீ சாப்பிடாம இருந்திருக்கணும். உனக்கு முன்பாக இப்பவும் இருக்கிறது. நன்மையும் தீமை உனக்கு முன்பாக தான் இருக்கிறது. நீ எடுத்துக்கொள்ளுகிற விதத்தில் தான் இருக்கிறது. உன் வாழ்க்கை மாறணுமா மாறவேணா நீ தான் தீர்மானிக்கிறாய். சாத்தான் கிடையாது. போய் சொல்லாதீங்க. அல்லேலூயா. உன் வாழ்க்கை நீயே தான் தீர்மானிக்கிறது. பாவம் வந்து சாத்தான் கொடுத்துரும் அப்படின்னு சொன்ன உடனே நீ என்ன பண்ணணும்? சாத்தான் என்ன வந்து தன்னை வாங்கிக்கிறியா? வாங்கிக்கிற? எங்க போச்சு உன் ஜபம்? ஆண்டவர் அப்ப எங்க போனாரு? எனக்கும் சேர்த்துதாம்மா. பரிசுத்த வாட்டம் ஐயோ 100% சொல்லலம்மா. அம்மா நான் இப்பவும் சொல்றேன், தேவனுடைய சமூகத்துல நிக்கிறேன். நான் அங்க உக்காந்துருக்கேன். இப்போதைக்கு பேசுகிறது தேவனுடைய வார்த்தை. நான் என் சரீரம் அங்க உக்காந்துருக்கு. ஹல்லேலூயா. எனக்கும் சேர்த்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இப்படிதான் வரும், அதுல ஒன்றும் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் ஜனமா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சொல்லுவாங்க, நாங்க கொஞ்சமா இருந்தா கூட பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம தகுதியாய் படுத்தணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அவர் யார் என்பதை ஃபர்ஸ்ட் ருசி பார்க்கணும். ஹல்லேலூயா. நேசிக்கணும். நான் அன்பா இருக்கேன். நான் என்ன அன்பு? கிறிஸ்து என் அன்பை விட்டு என்னால் பிரிக்க முடியாது. சரிதான். அப்ப என்ன அன்பு? அன்பு என்னது? ஆவியின் கனி உடையவர்கள் தானே அன்பா இருக்கிறவர்கள் என்று அர்த்தம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் அதானே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா.
அந்த கனிகள்ல நீங்க எழுதி வச்சுக்கோங்கம்மா. கனிகளை எழுதி வைங்க. அந்த கனி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், முதற் கனி அங்க சாப்பிட்டியே, நன்மை தீமை அறியத்தக்க கனி, அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் இந்த கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கனி உனக்குள் இருந்தால் நிச்சயமாகவே எலியாவை போல என்ன சொல்லிடலாம், மழைவானா வரும், நில்லுன்னா நிற்கும். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா. கிளாப் பண்ண மாட்டீங்களா? கிளாப் பண்ணணும், கிளாப் பண்ணணும். சொல்லிக்கினே இருக்கிறேன், கிளாப் பண்ணணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் என்ன பண்றாரு, உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. உங்களை பிளஸ்ஸிங்க, நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னா வந்துருமா? வராதுமா. இது படி வாழ்ந்தாதான் வரும். ஆமென். நீ முட்டி மோதவே வேண்டாம். நீ கரெக்டா அவர் சொல்ற வாழ்க்கையை கரெக்டா நீ நடந்துட்டனா இதெல்லாம் அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாருமா. நீ நினைப்ப ஹல்லேலூயா இது எப்படிரா அப்படின்னு நான் நினைப்பேன். ஏன்னா உன் வாழ்க்கையை பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவன் அது. நீ புலம்பவே வேண்டாம், நீ உன்னை மாத்திக்கோமா. ஹல்லேலூயா. இங்க சொல்றாரு, ஹல்லேலூயா, தைரியமா சொல்றாரு. ஆமென். இங்க என்ன சொல்றாரு, என்னம்மா? ஆமா, வெக்கேஷனல் டூர் போயிருப்பாரு. அப்புறம் ஆமா, ரொம்ப டயர்டா இருப்பார். தூங்கினாலும் தூங்கி இருப்பான். என்ன ஒரு இது சொல்றாரு, தூங்கினாலும் தூங்கி இருப்பான் அவன். ஹல்லேலூயா. அப்புறம் ஆமா, அவனை எழுப்பணும். தூங்குறானே, அவனை எப்படி எழுப்புறது? எப்படி எழுப்புறது? எப்படிமா எழுப்ப சொல்லியிருக்கிறாங்க? வாசிங்க, கீழே போட்டிருக்காங்களே. ஆ ஆ ம் ம் ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுங்க. எப்படி? உங்க வீட்டில், நம்ம வீட்டில் ஜெப அறையில் முழங்கால் பண்ணிட்டு, இயேசுப்பா இந்த சூழ்நிலை மாத்துங்கலாம் சொல்ல சொன்னா ரொம்ப கஷ்டப்படுறோம் நம்ம. இங்க அவரை கூப்பிடுறாங்க, அவனை கூப்பிடுறாங்க. எப்படி கூப்பிடுறாங்க? இதெல்லாம் சொன்னீங்கன்னா அந்த சர்ச் வாசப்படி கூட மதிக்க மாட்டீங்க நீங்க. ரைட்டு தானே? ஆமா தானே? ஆமென். இங்க வந்து நம்ம ஃபேன் காத்துல நல்லா உக்காந்து நம்ம பாட்டு உக்காந்துருக்க போறோம், அவங்க பேச போறாங்க, நம்ம கேட்க போறோம். இதுவே நமக்கு கஷ்டம். கீறிக்கிறான், அங்க இங்க கீறிக்கிட்டு ரத்தம்லாம் ஊத்துது. யாரை கூப்பிடுறான்? தெய்வத்தப்பா, நம்ம தெய்வம் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. இப்போ நீ அப்படிலாம் கூப்பிடலம்மா அவரை. ஹல்லேலூயா. என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு அவங்க வாழ்க்கையை மாத்திக்கணும் வந்து பேசிட்டு இருக்கிறான். நீ என்ன பண்றாங்க? அவங்க என்ன பண்றாங்க? வரவே இல்லை. அவன் அலுவலம் போயிருப்பான், அவன் வேலையா இருப்பான், அவன் தூங்கிட்டு இருப்பான். எவ்வளவு தைரியம் எலியாவுக்கு, எவ்வளவு தைரியம், இந்த தீர்க்கதரிசிக்கு எவ்வளவு தைரியம். ஆமென். ஹல்லேலூயா. அங்க சொல்றாரு, ஹல்லேலூயா. ஆ ஆ ம் ஆ ஆ ஆ ஆ யாருமே இல்லைம்மா அங்க. ஹல்லேலூயா. இங்க வந்து சபையில உட்காந்து அழுதும்னா சிஸ்டர் இருந்தாங்கன்னா உடனே என்னமாச்சுன்னு கேட்குறாங்களா இல்லையா? நாதி இல்லம்மா அங்க. 450 பேரும் கத்துறாங்கம்மா இல்ல. ஹல்லேலூயா. என்ன சொல்லி கத்துறாங்க? சன்னதம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய என்ன சொல்ற தெய்வ கூறுகைன்னு சொல்லுவாங்க, அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சத்தமும் பிறக்கல. இவங்க சத்தம் மட்டும் தான் கேட்குது. அங்கேருந்து ஒரு சவுண்டும் வரவே இல்லை. இவருக்கு ஒரு எப்படி இருக்கும்? சேலஞ்ச் பண்ணி நிற்கிறாரு, சேலஞ்ச் பண்ணி நிற்கிறாரு. ஆ ஆ ஆ ஆ ஆமென். தகர்க்கப்பட்டு இருக்கிறது பலிபீடம். அதை என்ன பண்றாரு? இவர் எடுத்து ஒழுங்கா வைக்கிறாரு. வச்சுட்டு எல்லாரும் வாங்க என்கிட்ட. என்ன சொன்னாரு? என்ன தைரியம்? ஒவ்வொரு முறை நினைக்கணும், ஏன் நமக்கு அந்த தைரியம் எங்க போச்சு? ஹல்லேலூயா. கணவர் மனம் திரும்பல, பிள்ளைங்க மனம் திரும்பல, வறுமை மாறல, கஷ்டம் மாறல, வேலை கிடைக்கல, திருமணம் ஆகல, வாகனம் வாங்கல. ஹல்லேலூயா. நான் ஜெபிச்சா ஒன்றும் நடக்கல. ஏன் நீ ஜெபிச்சா அக்னியா மாறுமா? அக்னி இறங்கி வருமா? இந்த வார்த்தைலாம் எங்கே போச்சு? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு தான் போவோம். நான் ஜெபிச்சா ஆண்டவர் செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? அதற்கு நான் ஒரு காரியம் பண்ணணும். கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தணும். ஹல்லேலூயா. கர்த்தரை நான் முன்பாக நிறுத்தணும்னா எனக்கு என்ன தகுதி இருக்கணும்? ஹல்லேலூயா. இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் வாழ்க்கை வாழ முடியும். இல்லைன்னா வேஸ்ட், உக்காந்துட்டு போகிறது வேஸ்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், நீ எழும்பி பிரகாசி, உன் வழி வந்தது. என்ன பண்ணும்? நீ போய் 4 பேருக்கு போயிட்டு என்ன பண்ணு? தேவனுடைய வார்த்தை சொல்லுன்னு சொன்னா அடுத்த மறு வாரமே 2 ஆத்மா இங்கிருந்து கூட்டு போயிடுது. எழும்பி பிரகாசிக்கன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல. உன்னை போய் புறஜாதி இடத்துல போய் சொல்லுன்னா சர்ச்சில் இருக்கிற ஆத்மாக்கெல்லாம் கூட்டு போயிடுது. ஏன்னா அவங்க சொன்னாங்கல்ல. என்ன சொன்னாங்க?
ஊழியம் செய்யுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்கிருந்து கூட்டு போய் ஊழியம் செய்ய சொன்னாரு. புறச்சாதியருக்கு போய் சொல்லுமா, இயேசுவை அறியாத ஜனங்கிட்ட போயிட்டு சொல்லுமா, தேவன் தான் உண்மை உள்ள தேவன் சொன்னா. ஏற்கனவே தெரிஞ்ச ஆத்மாவை ரெண்டையும் இழுத்துட்டு போகுது. இது கெட்டதும் இல்லாம அதையும் கூட்டு போய் கடை வைக்குது. ஹல்லேலூயா. அது எல்லாமா வார்த்தை, தேவனுடைய வார்த்தை அதுவா? இல்லையே, இல்லையே. ஆமேன். கரெக்டாக தான் புரியுதா, புரிஞ்சுதான் நடக்கிறோமான்னு எனக்கு நமக்கே தெரியல. தேவனுடைய அவங்களே குழம்பிடுவாங்க. நம்ம ஒழுங்காக தான் பிரசங்கிக்கிறோமா? சில நேரங்களில் நினைக்கிறோம், என்னடா நல்லா தானே சொல்கிறோம், தமிழ் தானே பேசுகிறோம், நம்மளுடைய தாய்மொழி தானே. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை கூட ஆங்கிலம் கலந்த மாதிரி வந்துடக்கூடாது. தமிழ் தான் இங்கே தான் இருக்குது, இங்கே தான் பெருசு. இங்கிலீஷ் வேறு இதுக்கு சொல்லுவோம், சொல்ல மாட்டேன் வெளியில், மனசில் பேசி பேசி திமுறப்பாரா இதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை, அப்படி தானே? ஐயோ, எவ்வளோ கூடுமான அளவுக்கு தெரியாது, படிப்பறிவு இல்லை, தெரியாது. இருந்தாலும் தெரியாமல் வந்துருச்சுன்னா கூட ஐயோ சொல்லிட்டோமே என்ன நினைப்பாங்களோ தெரியலன்னு பயமாக இருக்குது. அப்படி வாழ்கிறோமா ஊழியக்காரர்லாம்? ஹல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா. இங்கே இவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? ஆமேன். ஆ ஆ ஆ ம் ஆ ஆ ஆமென். உண்டாக்கி. ஹல்லேலூயா. அவங்களுக்கு என்ன சொன்னாரு? கல்லுகளை எடுத்து என்ன பண்ணுங்க, காளைகளை வெட்டி கல்லு அந்த கட்டைகள் மேலே வைங்க, நெருப்பு ஏறணும். இவர் பாரு ஒரு டிஃப்ரெண்டாக செய்கிறார். நீ வணங்குற தெய்வம் நான் வணங்குற தெய்வம் ஒன்றா இல்லையே, நான் டிஃப்ரெண்ட்டாக செய்வேன். அது வரைக்கும் ஏதாவது ஜெபம் பண்ணியிருக்காராமா இவர்? அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்தா ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. வார்த்தை சொல்லிட்டு போவார். ஏன் தெரியுமா? அசால்ட்டாக வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போகிறாரு. அவர் ஜீவியம் அப்படி இருந்தது. ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான ஜீவியம் இருந்துச்சுன்னா போகும்போது சொல்றாரு, அழுதான வாழ்க்கை மாறிடும், போனால் மாறிடும்மா. ஜீவியத்தை மாத்திக்கங்க, வாழ்க்கையை மாத்துங்கம்மா. நீங்க சொல்றது அப்படியே நடக்கும், புலம்ப தேவையில்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க அவர் சொல்றாரு, நான் ஒரு டிஃப்ரெண்டா செய்யணும்ல, கொஞ்சம் கூட பயமே இல்லை. வந்து இறங்க வரணும்னு தெரியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இறங்க வரணும்னு எனக்கு தெரியாது. ஆனால் இவங்க செஞ்ச மாதிரி நம்ம தேவன் செய்யக்கூடாது இல்லையா? நான் ஒரு டிஃப்ரெண்டாக செய்கிறேன். எப்படி செய்கிறாரு? ஒரு பலிபீடத்தை கல் எடுத்து கோத்திரத்தின் இலக்கத்தின்படியாய் கல்லுகளை வைத்தாரு. ஹல்லேலூயா. ஒரு பலிபீடத்தை உண்டாக்குறாரம்மா. ஆ ம் ஆ அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, தானியத்தை அளக்கிற அளவின்படி ஒரு இடமாக வாய்க்காலை வெட்டுறாரு. சுத்தி தண்ணி நிறையணும்ல, அதனால ஒரு வாய்க்காலை ஒன்று வெட்டுறாரு. ஹல்லேலூயா. விறகுகளை அடக்கிட்டாரு. ம் ம் ஆ ஆ ஆமென். ம் 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 ஆமென். 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 ஹல்லேலூயா. இங்க சொல்றாரு, விறகு நினைக்கணும், விறகு நனையணும். காஞ்ச விறகு வச்சுட்டு கூப்பிட்டுட்டு கடந்தான் மதிய வரைக்கும், ஒன்றும் வேலைக்கு ஆகல. இவர் சொல்றாரு, கல்லை வச்சுட்டு விறகு அடக்கிட்டு தண்ணியை தூக்கி ஊத்துறா அப்படின்றாரு. ஒரு முறை ஊத்துனா கூட அப்சர்வ் பண்ணிக்கும், உறிஞ்சிக்கும்ல, அந்த விறகுகள் வந்து உறிஞ்சிக்கும்ல. அதனால சொல்றாரு 3 தடவை ஊத்து, காஞ்சி காஞ்சி ஊத்துறாரு. மறுபடியும் மறுபடியும்மா 3 தடவை ஊத்துரு. இது எப்படி இருக்கும்? இப்போ ஈரப்பதம் எப்படி இருக்கும்? ஜாஸ்தியா இருக்கும். ஆ ம் ஆமா. இங்கே தாம்மா செபிக்கிறாரு. எப்படி செபிக்கிறாருன்னு மாத்திரம் பாருங்கம்மா. எப்படி செபிக்க, ஃபுல்லா ஊத்தியாச்சு, கத்திக்கிட்டு கீறிக்கிட்டு பிறண்டுக்கிட்டு ஊத்துக்கிட்டு வயிற்றுல வாயிலெல்லாம் அடிச்சுட்டுலாம் கத்தலை. எலியா செபிக்கிறார். எலியா செபிக்கிறாரு. எப்படி செபிக்கிறாருன்னு உங்களுடைய ஜீவ புத்தகத்தை பாருங்கம்மா. எலியா செபிக்கிறாரு. எப்படி செபிக்கிறாரு? ஆமென். ஆமென். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும்
இன்றைக்கு விளங்க பண்ணும். ஆமென், ஹல்லேலூயா. செய்தேன் என்று விளங்க பண்ணும். செய்யுங்கன்னு கேட்கல. என்ன கேட்டாரு? பாஸ்டன்ஸா கேக்குறாரு, நடந்து முடிஞ்சிச்சுன்னு கேக்குறாரு. எப்படி கேக்குறாரு? இறந்த காலம் முடிஞ்சு விட்டது. எப்படி முடிஞ்சிச்சு? செய்தேன்னு செய்து முடிச்சிட்டாரு. வார்த்தையில அப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும்? என் விசுவாசம் எப்படி இருக்கணும்? முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன அருமையான ஜெபம். எப்பா எனக்கு செய்கப்பா, நான் தகுதியற்றவன், நான் பாவி ஆண்டவரே. இசப்பா, நான் பாவ ஜீவத்தில் இருக்கிற ஆண்டவரே, குத்திக்கிட்டு வாங்கப்பா வாங்கப்பான்னு கேட்கலாமா? எப்படிமா கேட்டார்? அவரு செஞ்சு முடிச்சிட்டேன்ட்டாரு. ஹல்லேலூயா. நான் இதை செய்தேன் என்று இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் எங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு. ஹல்லேலூயா. கேட்டருளும் கேட்டருளும் என்றார். ஹல்லேலூயா. நம்ம அப்பாவுக்கு காது இருக்கா இல்லையா? இருக்கு. எப்படி கேட்டாராம்? ஒரே ஒரு தீர்க்கதரிசி கூப்பிடுறாரு. இங்க ஆலயத்துல இருந்து ஒரு இடத்துல இருந்து கூப்பிடுறோம், தனிமையா இருக்கிறோம். என்னை கேட்டருளும் கேட்டருளும்னா யார் காதுல விழும்? பக்கத்துல இருந்து இருக்கிற நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க காதலே விழாது. நீ அங்க இருந்து கூப்பிட்டா எனக்கு எப்படி காதல விழும்பாங்க இல்லையா? எலியா சொல்றாரு, நான் இதை செஞ்சுட்டேன்னு இந்த ஜனங்கள் பார்க்கும்படி கேட்டருளும் கேட்டருளும். அவ்வளவுதாம்மா ஜெபம், அவ்வளவுதாம்மா ஜெபம். கேட்டருளும் கேட்டருளும் கேட்டருளும், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. நம்ம எப்படி ஜெபிப்போம்? நம்ம எப்படி ஜெபிப்போம்? நம்ம எப்படி ஜெபிப்போம்? ஆண்டவரே, பக்கத்து வீட்டுக்காரி வீடு வாங்கிட்டா ஏசப்பா, எப்படிதான் வாங்குறாளோ தெரியல ஏசப்பா, எப்படிதான் பணம் வருதுன்னு தெரியல ஏசப்பா, எப்படிதான் வாங்குறாளோ தெரியலையே, எனக்கு ஒரு வீடு தெரியலையே, நானும் சர்ச்சைக்கு தான் போயின்னு வந்துன்னுக்கிறேன். அப்படித்தானே? புது பைக் வாங்குறான், புதிய கார் வாங்குறான். ஹல்லேலூயா. எப்படிதான் பணம் வருது, எங்க தான் கொள்ளடிக்கிறாங்களோ தெரியல. என்னென்ன விமர்சனம், ஹல்லேலூயா, என்னென்ன பேச்சு கேட்டா நம்மளை போல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்றதுக்கு யாரும் அடிச்சுக்கவே முடியாது நம்மள மாதிரிலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஆமென். ஐயோ, அவங்களுக்கு இறங்கலையா, அவங்கள பத்தி கூட ஒரு விமர்சனம் சொல்லலை. அது தெரிஞ்சும் ஏற்கனவே, அது கல்லுன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு ஏற்கனவே. அவர் சொல்லிட்டாரு, இந்த ஜனங்க பார்க்கும்படி நீங்க செஞ்சதை இவங்க பார்க்குறபடி செஞ்சிடுறேன். கேட்டறலும் காது இருக்கு நம்ம அப்பாக்கு. உடனே ஸ்பாட்ல. ஹல்லேலூயா. அவங்க கத்திட்டு கிடந்தாங்க எவ்வளவு நேரத்துக்கு? இவர் ஜோபிக்கிறாரு, அவங்களுக்கு டைம் கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. 450 பேர் கத்திட்டு இருக்கிறாங்க. ஒரு தீர்க்கதரிசி கத்துற சொல்றாங்க, கத்தல சொல்றாங்க, செபிக்கிறாங்க. அது இவங்க காதுல கூட கேட்டிருக்காது, பக்கத்துல இருக்கிறவங்க காதுல கூட கேட்டிருக்காது. செபிக்கிறாங்கம்மா. என்ன நடந்துச்சு? அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கேட்கிற தேவன் நம் தேவன், காண்கிற தேவன் நம் தேவன். உன் பிரச்சனை எப்படி வேணா இருக்கட்டும், ஆண்டவர் சட்டதியிலே எடுத்து போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. விறகுகள் அவங்க சொல்லக்கூடாது இல்ல, காய்ந்திருந்த விறகுனால வெயில் பட்டது நிமித்தமாக அது எரிந்தது என்று அவன் சொல்லக்கூடாது இல்லையா? ஏன்னா காலையில சாயங்காலத்துக்கு அவங்களுக்கு டைம் கொடுத்தாங்க, நம்மளது சாயங்காலம் டைம்ல தான் நமக்கு கொடுத்துருக்காங்க டைம். அது வரைக்கும் என்ன இருக்கும்? வெயில் பட்டு இருக்கும். அதனாலதான் எரிஞ்சிச்சுன்னு அவங்க சொல்லக்கூடாது இல்லையா? அதனாலதான் தண்ணி ஊத்துனார் 3 தடவை. ஹல்லேலூயா. நீ பேசவே கூடாது. ஹல்லேலூயா. தண்ணியை ஊத்தி வச்சிருக்கேன், நனைஞ்சிருக்கு. எப்படி இருக்கு விறகெல்லாம்? நனைஞ்சிருக்கு விறகெல்லாம். இப்ப ஆண்டவர் சொல்ற, கல்லு அங்க இருந்து எல்லாமே பட்சித்து போட்டதான். எப்படிப்பட்ட தேவனை நம்ம வணங்குறோம்? ஹல்லேலூயா. நம் தேவன் எப்படிப்பட்டவர்? நம் தேவன் எப்படிப்பட்டவர்? சாதாரணமா வந்து உட்கார்ந்து போகிற தேவன் அல்ல. உன் வாழ்க்கை மாறலன்னா அதுக்கு காரணம் யாரு? ஊழியர் கிடையாது, தேவன் கிடையாது. யார் தான் காரணம்? நான் தான் காரணம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை எதற்கு கற்றுக் கொடுக்கிறாங்க? போதகம் எதுக்கு பண்றாங்க? போதகர் எதற்கு போதிக்கிறார்கள்? எதற்கு? நம் வாழ்க்கையை மாற்றிக்க. எதற்கு மாற்றிக்கணும்னா எலியாவை போல. ஹல்லேலூயா. கேட்டர்லும் சொன்ன உடனே வரணும். இசப்பா அவங்க ஏதோ ஒரு வண்டி வாங்கியிருக்காங்க போல, அதோட காஸ்ட்லியா இருந்தா இறக்குங்கன்னா இறக்குவாரு. அப்படி கேட்கணும் நம்ம.
எப்படின்னா எப்படி வரும்? எப்படி வரும்? ஆமென். அதெல்லாம் வாழ்க்கை. ஹல்லேலூயா. நம்ம ஜீவியத்தை மாத்திக்கணும். ஹல்லேலூயா. நடக்கும் பொழுது நம்ம மற்றவங்க சொல்லணும்னு, மற்றவங்க சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுக்கணும் எதிர்பார்க்காதீங்க. நம்மளை நல்லவங்கன்னு சொல்றதுக்கு 10 பேரோ ஒருத்தரோ வரமாட்டாங்க. குறை சொல்வதற்கு கூட்டம் கூடுவார்கள், நல்லவர்னு சொல்ல மாட்டாங்க. நல்லவங்கன்னு பேர் யார்கிட்ட தெரியுமா எடுக்கணும்? அவர் தான் சொல்லணும். அவர் தான் உங்க உள்ளந்தரங்களை பார்த்துருக்க. உன் பாவிய ஜீவியம் மாறி இருக்குன்னு மாறலன்னு பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், பக்கத்து தெருவுக்காரெல்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. கூடயே இருக்கிறாரு, தூக்கி சோங்கரமே, அவர் தான் தெரியணும். அவர் தான் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், மற்றவங்க கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா. நான் மாத்திக்கிட்டேன், ஆனா என்ன சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அதனால நான் வந்து தவறு. சில பேர் சொல்லுவாங்க, ஏமா நீ மாத்திக்கவே மாட்டிருக்கிற அப்படின்னா, இல்ல நான் நல்லவள தான் வாழ்றேன், அப்ப கூட சும்மா சும்மா என்ன சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அதான் செஞ்சே பார்க்கலாம். எவ்வளவு கோவம் வருது, இவ்வளோ செஞ்சுதான் பார்க்கணும், அப்படிதான் வாழ்ந்தா என்னன்னு நினைக்கிறவங்களாம் கூட இருக்கிறாங்க. வாழ்க்கையாது. ஹல்லேலூயா. ஸ்டிச்சிங் தான் உடம்பெல்லாம் என்ன மாதிரி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கூட்டத்துனே வரல, அடி உததான். ஹல்லேலூயா. எனக்கு தெரியும், கூப்பிட்டா வராதனால தான் இது நடந்ததுன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் சர்ஜரி அப்பவே தெரியும், 2வதுக்கும் தெரியும், கூப்பிட்டா வராதனால தான் தெரியும், 3வதுக்கும் தெரியும். முடிச்ச பிறகு, ஆண்டவரே நான் பலவீனமான பாண்டமச்ச ஆண்டவரே, என்னை வைத்து என்னப்பா செய்ய போறீங்க? ஹல்லேலூயா. உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணம் விளங்கும். ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தையை கொன்று தேற்றி இங்க நிக்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம அப்பா அப்படிப்பட்டவர். நம்ம கூப்பிட்ட உடனே இறங்குவ. என்ன வார்த்தை! ஹல்லேலூயா. தண்ணீரை நக்கி போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. என்ன? ட்ரை ஆயிடுச்சு, அந்த இடம் முழுவதுமே என்ன ஆயிடுச்சு? காய்ந்த நிலைமைக்கு ஏற்பட்டது. ஹல்லேலூயா. அப்படின்னா நம்ம அப்பா எப்படி இறங்கி இருப்பார்? என்ன வார்த்தை? கேட்டருளும் கேட்டருளும். அவ்வளவுதான். நம்ம எத்தனை கணக்கா, வருஷ கணக்கா புலம்புறோம், கேட்டருளும் கேட்டருளும் கேட்டருளும். ஏன் கேட்கல? அது எதை யோசனை பண்ணிருக்கோமா? நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா முதலாவது யோசிக்கிறது, என் மேல என்ன தவறு இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கணும். என்ன மாற்றம் வராது இருக்கிறது, அதனால தேவன் இப்படியான ஒரு நிலைமை வருதுன்னா நம்ம என்ன தப்பு செஞ்சோன்னு பார்த்துட்டு திருத்திட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் உங்களோட கூட வருவார், அவர் டிராவல் பண்ணுவார். ஹல்லேலூயா. இப்போ இங்கே இருங்கன்னு ஒரு இடத்துல விட்டு வந்துடுறது ஏசப்பாவை. எல்லா காரியம் முடிச்சிட்ட பிறகு ஏசப்பா கூப்பிட்டுருக்குது. நம்ம அவர் அப்படிப்பட்டவரா? அம்மா அவர் அப்படிப்பட்டவரா? ஹல்லேலூயா. இந்த க்ஷணங்கள் காணும்படி எந்த சபையிலேருந்து வர, எங்கிருந்து வர, யார் உங்களுக்கு போதிக்கப்படுறது, எப்படி உன் ஜீவியம் மாற்றமாச்சு? நம்மளுடைய கற்புள்ள நடக்கையை பார்த்து கணவரே என்ன பண்ணுவாராம்? மனம் திரும்புதல் ஏற்படும். அப்படிதானே? ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய நடக்கையை பார்த்து எங்கம்மா போறீங்க, எப்படி இவ்வளோ ஒரு மாற்றம், எப்படி இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எங்க போனீங்கன்னா புற ஜாதியார் கூட யாரை வணங்குறீங்க, யார் கடவுள் தேடி வருவாங்க? நம்மளே ஊர் ஃபுல்லா சண்டை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்தவளா இருந்தா கூட பரவாயில்ல, இந்துவா இருந்தா கூட பரவாயில்ல, கிறிஸ்டின் கிட்ட எல்லாம் கொலாடியில போகவே முடியல. நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க எல்லாருக்குமே. என்ன ஒரு அருமையான பேர். ஹல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்படுவாரா? என்னின் மித்தம் ஒரு மகிமை உண்டானால் அது நம்ம குடும்பத்திற்கு ஆசீர்வாதம். நம்ம ஏன் மறந்து போறோம்? உண்மையிலே உன் கணவர் மேலும் உன் பிள்ளைகள் மேலும் உனக்கு அன்பு இருந்தது ஆனால், இருக்குமானால் உன் ஜீவியத்தை மாற்றிக்கொள்ளு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் ஜீவியம் மாத்திரமே மாற்றிக்கொள்ளணும். உன் ஜீவியம் மட்டுமே மாறணும். ஊழியர் மேலேயோ சபை மேலேயோ குறையல்ல. என்ன விஷயம் போதிக்கப்படுறது? ஊழியர் வந்து தவறு செய்யுங்க, எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு போயிடலான்னு சொன்னாதான் ஊழியர் மேல தப்பு. உங்களை மாத்திக்கங்க மாத்திக்கங்கன்னு சொல்றதா ஊழியர் மேல தவறு. அம்மா ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம எப்படி நினைக்கிறோம் தெரியுமா? விசுவாசியா இருக்கிற நம்மளுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். நமக்காக ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய சிறையிருப்பு மாறி போகுது. அப்போ ஊழியக்கார் மேல என்ன அபிஷேகம் இருக்கும்? எப்படிமா இருக்கும்? அவங்களுக்கு சொல்லலாமா? சொல்லக்கூடாது இல்லையா? ஹல்லேலூயா. வார்த்தை உங்களை புடமிடுமானால் திருத்திக்கோங்க. இதுவே நல்ல தருணம். இன்னொரு நாள் கிடைக்குமாலாம் தெரியும், பரவாயில்ல பார்த்துக்கலாம், அப்படிலாம் இருக்கக்கூடாதும்மா. ஒரு முறை பேர் போயிருச்சுன்னா சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். கெட்ட பேர் வாங்கிட்டீங்கன்னா அதை மாற்றுவதற்கு நீங்க போராட வேண்டியதா இருக்கும் வருட கணக்கில். அதை விட மிகவும் எளிதான காரியம், உன் வாழ்க்கையை பரிசுத்தத்துக்குள்ள நடத்துங்க. உங்க ஜீவியத்தை காத்து கொள்ளுங்க. எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எங்க போகணும், எங்க வரணும்,
போதிக்கப்படுகிற வாரம் வாரம் நம்மளை திருத்திக் கொள்வதற்காக தான் இங்க பிரசங்கிக்கப்படுகிறது. என்ன கேட்கிறோம், என்ன மாத்திக்கிட்டோம். போன வாரம் நான் போனேன், எனக்கு இந்த பழக்கம் இருந்தது, நான் விட்டுட்டேன் ஏசப்பா. நான் விட்டு எழுதுங்கம்மா, எழுதுங்க, நான் விட்டுட்டேன் ஏசப்பா. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், நான் இனி வரும் நாட்கள் உடனே நீ வந்து பரிசுத்த வாட்டியா ஆடணும்னு சொல்லலை. விடுங்க, ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுங்க. பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் தான் இரக்கம் பெறுவான். மறுபடியும் செய்கிறவன் இரக்கம் பெற மாட்டான். பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் தெரியுமா, நடுவில் இருக்கிற ஒரு நடுவில் பக்கத்தை காணுன்ற மாதிரி தான் ஒரு லைன் அப்படி எடுத்துறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுறது விட்டுட்டோம், இரக்கம் பெறுவான். பாவம் செய்கிறோன்னா இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன். சத்தமா ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ண போறோம், தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க போகிறோம். நம்மளுடைய ஜீவியத்தை தேவனுக்கு அர்ப்பணி. ரொம்ப நேரம் கூப்பிட தேவையில்லை. உன் ஜெபம் இலகுவாய் மாறுவதற்காக உன்னுடைய ஜெபத்தினுடைய விண்ணப்பம் எப்படி அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னா, ஒரே நிமிஷத்துல உன்னுடைய விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் நீர் எப்படி இருக்கணும், எலியாவை போல. எலியா எதுக்கும் எடுத்து வைக்கல, சேர்த்து வைக்கல, வீடு கட்டிக்கல, இல்ல எதுவுமே பண்ணிக்கலாம், கட்டவனான்னு சொல்லல. உலகத்திற்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க வல்லவரா இருக்கு. அதையே நாடாத, அது மேலேயே இச்சிக்காத. அதையே இச்சித்து சிலர் இச்சித்து தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கடைசி காலத்துல சுவ அன்பே இல்லாம போகும். நீங்க வாழ்ந்து காட்டு. கடைசி காலங்கள்ல சுவ அன்பே இல்லாம போகும் தான் சொல்லியிருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனால் இங்க போதிக்கப்படுகிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு போதினம் பண்ணியிருக்காரா இல்லையா? இதய மன்னங்கள பழகையில பொறுத்து கொண்டால் நமக்குள்ள இருக்க அன்பு தனித்து போகிறதே ஏன்? அப்ப காது இல்லை. காதுள்ளவன் கேட்க கடவன், அப்படித்தானே? காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவர் சொல்ல, நான் அடிக்கடி கேட்கிற ஒரு வார்த்தைன்னா, அவையங்கள்லாம் நீங்க தான் படிச்சீங்க, செவிகள் நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ள கேட்க கடவன் என்று சொல்லி இருக்கிறீங்களே. அப்பதான் தெரிஞ்சிச்சு, எனக்கு கூட காது இல்லாம தான் இவ்வளவு நாள் உட்காந்துருக்கேன். ஹல்லேலூயா, ஆமென். அப்பதான் புரியுது. ஹல்லேலூயா. உள்ள இறங்குனாதான் வார்த்தை, அது காது இல்லைன்னா இங்கேயே ஓட்ட வச்சிருக்கும் போல இருக்கு. உள்ள போல இங்க போனதுமே இங்க வந்துருது. ஹல்லேலூயா. மாத்திக்கணும். ஏதோ சொல்லிட்டாங்க உக்காந்துட்டோம். ஞாயிற்று கடமைக்காக வருவது ஆலயம் கிடையாது. என்னை திருத்திக் கொள்வதற்காக வருகிறது தான் ஆலயமே தவிர கடமை கிடையாது. நீங்க ஆசீர்வாதம் நீங்க எப்படி தெரியுமா பார்க்கணும், நம்ம எப்படி தெரியுமா பார்க்குறோம் ஆண்டவர், சாரி ஒருமையில சொல்லக்கூடாது, நம்ம மொத்தமாகவே சொல்றேன், பன்மையாக சொல்றேன். நம்ம எதுக்கு தெரியுமா ஆலயத்துக்கு வரோம், இப்படி தான் பார்க்குறோம். பிளஸ்ஸிங் மாத்திரம் தான். அதான் தூக்கிட்டாங்க பிளஸ்ஸிங்ஸே. ஆமென். பிளஸ்ஸிங்ஸ் தான். ஆண்டவர் வந்து உட்காந்து சிஸ்டர் என்ன சொல்லிடணும், நீங்க ஆசீர்வாதமா இருப்ப, நீ கார் வாங்கிடு, பங்களா வாங்கிடு, அப்புறம் எங்க போ, நரகத்துக்கு போ. அதுவா? இல்ல இல்ல, வேண்டாம். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் உங்களுக்கு வர வேண்டுமானால் உன் ஜீவியத்தை மாற்றிக்கொள். நம் தேவன் எப்படிப்பட்டவர்? அக்னியா வந்து இறங்குறவருமா, அவருக்கெல்லாம் கொஞ்சம் சர்வ சாதாரணமான காரியம். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே தேவன், ஒருவரே தெய்வம், அவர் மாத்திரமே தேவன். இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் தான் தெய்வம், வேற யாரும் கிடையாது. ஹல்லேலூயா. சத்தமா, இன்னும் சத்தமா. ஹல்லேலூயா. என் தேவனுக்கு மாத்திரமே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே தேவன் ஒவ்வொரு இருதயங்களையும் பேசிருப்பார், நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டு ஏதோ கடந்து போன வார்த்தை இருக்க கூடாது. நிச்சயமா இப்பவும் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தை கடந்து போனதா இருக்க கூடாது. ஜீவியம் மாறு. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில அற்புதம் நிச்சயமாக நடக்கும். ஜீவத்தை மாத்திட்டு அற்புதம் நடக்கும்மா. நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும், நிச்சயமா நடக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமா கொடுக்க வல்லவராகவே இருக்கிறார். நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே உங்க நம்பிக்கை, நம்மளுடைய நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டுமானால் நம்ம ஜீவியம் மாறணும். உடனே மாத்திக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா அந்த சுவாபம் எல்லாம் ஜென்ம சுவாபம், நமக்கு பரம்பரையா வந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினாலே என்ன பண்றோம், ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நிச்சயமா கழுவி இருக்கிறாங்க. அங்கெங்க ஏதாவது ஒட்டி இருக்கலாம், அதை எல்லாம் என்ன பண்ணு, உதறி தள்ளு. ஹல்லேலூயா. உடனே உதறி தள்ளலாம். நீ உடனே ஆயத்தப்படு. ஆண்டவர் வர 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 உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். அதுக்காக பாவத்திலே இருக்காதீங்க. ஹல்லேலூயா. எது பாவம் பிரசங்கிக்கும் பொழுது தேவனுடைய உங்களுக்கு புரியும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இருதயங்களையும் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் கம்மி கொஞ்சம் அதிகம், மூல அளவு ஒரே மாதிரி தான் எடுத்து நம்ம பயன்படுத்துறது. சிலர் ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருப்பாங்க. யாருக்கும் தேவன் கொடுத்தார் தாளந்து மாதிரி தான். மூளை கூட எப்படி வச்சுருக்குறோம்,
ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு சில பேர் யோசிக்கவே மாட்டாங்கங்க. தேவனுடைய வார்த்தை வருது இல்லை, ஏதோ சொல்லிட்டு இப்போ காதம் இருக்காது, உள்ளேயும் இறங்காது. உள்ளே இறங்கினா தானே மூளைக்கு போய் வேலை செய்யும். எதுக்கு சொன்னாங்க, ஏன் சொன்னாங்கன்னு உட்காந்து யோசிக்க தோணும். ஃப்ரெஷ்ஷாக வச்சு மூளைக்கு நான் டென்ஷனே கொடுக்க மாட்டாங்க, அப்படியே இருப்பேன். எப்படி இருப்பேன்? எனக்கு டென்ஷனே இருக்கா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மூளை. தேவனிடத்தில் கொடுக்கும் பொழுது எப்படி இருக்கும்? தேவனிடத்தில் கொண்டு போய் மூளையை கொடுக்க போகிறேன், மண்ணு கொடுக்க போகிறேன், புதைச்ச உடனே சாப்பிட்ற போகுது. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்போம் மூளையை. ஒன்றும் யோசிக்கவே கூடாது, ஒன்றும் நம்மளே தட்டி கொடுத்துக்க வேண்டியதான். ஒன்றும் யோசிக்காத, விடு, பார்த்துக்கலாம். வாழ்கிற வரைக்கும் வாழ்ந்தா, செத்த பிறகு எங்கே போகிறோம் நமக்கு என்ன தெரியும்? அப்படி தான் வாழ்கிறோம். அது ஹல்லேலூயா. யோசிங்க, யோசிங்க. யோசிக்கிறீங்களா? யோசிக்கிறீங்களா? யோசிங்கம்மா, தயவு செய்து யோசிங்க. ஹல்லேலூயா. ஜீவத்தை மாற்றிக்கோங்க. ஹல்லேலூயா. புலம்ப வேண்டாம், கதற வேண்டாம். நீ கேட்ட உடனே, நீ கேட்கறதுக்கு முன்னாடி செய்வார்மா. என்ன தேவன் அறிஞ்சிருக்கிறார். நீ என்ன விண்ணப்பம் பண்ண போறன்னு கூட அவர் அறிந்திருக்கிறார். நீ கேட்பதற்கு முன்பாக செய்ய அவர் ரெடியா இருக்கிறார். ஆனால் நீ மாற்றிக்கலையே. ஹல்லேலூயா. அவர் சுத்த கண்ணர்மா, அவர் பரிசுத்த தெய்வமா. பரிசுத்த தெய்வம், பரிசுத்த தெய்வம் அவர், பரிசுத்த கண்ணர் அவர். உன்னிடத்தில் வர வேண்டும் என்றால் என்ன, எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும், ஜீவியம் மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே முறை தான் வந்து நின்ன. அல்லேலூயா. பயமா இருக்கு பேசுறது கூட. யாராவது பார்த்துட்டு ஒரு வார்த்தை கோமா பேசிட்டா கூட நிக்கிது வந்து கோமா பேசுது பாரு சொல்லுவாங்கல்ல, பயம், பயந்து வந்து செத்துட்டு இருக்கேன். அல்லேலூயா. ஆமென். அவ்வளவு பயபக்தி கூறிய தேவன் அம்மா அவர். அல்லேலூயா. எல்லாமே அவரால் செய்ய முடியும்மா. வியாதியிலிருந்து சுகமா கொடுக்க முடியும். எப்பேற்பட்ட வியாதியா கூட இருக்கட்டும். எத்தனை சாட்சிகளை பார்க்கிறோம் நம்ம. குணப்படுத்த முடியாது, மனுஷர்களால் கைவிடப்பட்டாங்க. டாக்டர்ஸ்லாம் யாரு? மனுஷங்க தானே. ஹல்லேலூயா. லாஸ்டா ஒரு வார்த்தை அவங்களும் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நாங்க முயற்சி பண்ணி பார்த்தோம், ஒண்ணும் நீங்க கடவுளை கூப்பிட்டுக்கங்க. அப்ப அவங்களுக்கு கெப்பாசிட்டி கிடையாது. ஹல்லேலூயா. பில்லு போடுற வரைக்கும் தான் அவங்களுக்கு கெப்பாசிட்டி. ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் என் தேவனால மட்டும்தான் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியானால் நம் தேவனை நம்ம எப்படி நேசிக்கணுமா? அவர் சர்வ வல்லமை. பயம் இருக்கணும், எச்சரிக்கையின் சத்தம் ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும், ஒரு பயம் இருக்கணும், ஒரு நடுக்கம் இருக்கணும். யாரை ஆராதிக்கிறோம்? யாரை ஆராதிக்கிறோம்? எலியா கூப்பிட்டு, எலியா தீர்க்கதரிசி கூப்பிட்டா தான் வருவாங்களா? ஊழியக்காரங்க கூப்பிட்டு வர மாட்டாங்களா? வருவாங்க. அல்லேலூயா. அந்த பயம் இருக்கணும் நமக்கு. ஊழியக்காரங்க கூப்பிடுவாங்க, கேட்டவரெல்லாம் வருவாரு. அல்லேலூயா. சாதாரண காரியம் அல்ல. பயம், நடுக்கம், எச்சரிக்கை. அல்லேலூயா. இதுல உஷாரா இருந்தோமானா நீங்க எப்படி தெரியுமா ஜெபிப்பீங்க? எப்படி ஜெபிப்பீங்க? எலியாவை போல. கேட்டர்லும்பா, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் ஆண்டவரே, கேட்டர்லும் கொடுப்பாருமா, கொடுப்பாரு. தேவைகளை சந்திப்பாருமா. காலேஜ் ஃபீஸா கொடுப்பாருமா, கொடுப்பாரு. எதை மாற்றிக்கினா? என் ஜீவத்தை மாற்றிக்கிட்டா சர்வசாதனம் கொடுப்பாரு. வியாதியிலிருந்து சுகமாக கொடுப்பாருமா. எல்லாமே கொடுப்பார். ஸ்டார்டிங்கில் எடுத்து நீ நல்லா இருப்பேன்னா சொல்ல முடியாது. நீ இப்படி இருந்தால் தான் நல்லா இருப்ப. இதுதான் காரியம். ஆமென். அல்லேலூயா. நீ நல்லா இருப்ப, நிச்சயமா நல்லா இருப்ப. ஆனா உன் ஜீவத்தை மாற்றிக்கொண்டால் நல்லா இருப்ப. ஆசீர்வாதமாக தான் கண்டிப்பா இருப்பீங்க. நம்ம எல்லாம் இருப்போம். நம்ம ஜீவியத்தை மாற்றிக்கொண்டால் நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா முடிச்சிட்டேன், கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. அப்பா முடிச்சிட்டேன்னு சொன்னோன்னு தான் சிரிக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே சப்பா சோதரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமாக நீங்கள் மாற்றம் வரும் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாருமே நம்ம சகோதர சகோதரிகளாக தான் இருக்கிறோம். எல்லாரும் போகும்போது ஒன்றா போகணும், யாரையும் விட்டு போகக்கூடாது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஊழியருங்க என்ன பண்ணுறாங்க? கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஆத்மா கூட விட்டு போகக்கூடாது. எல்லாம் போகணும், எல்லாரும் நம்ம பார்க்கணும், எல்லாருமே ஸ்தோத்திரம் சொல்லணும், எல்லாருமே ஹல்லேலூயா சொல்லணும், எல்லாருமே தேவனை மகிமைப்படுத்தணும். இந்த சத்தம் இங்கே கேட்கப்பட்டது இல்லையா? இங்கே ஆராதனை நடக்கும்பொழுது அந்த குட்டி பரலோக சத்தம் கேட்டது இல்லையா? அந்த சத்தம் அங்கே கேட்கணும். இப்போ இவங்க எந்த சபப்பா அப்படின்னு கேட்கணும். அங்கே பரலோக ராஜ்யத்தில் நம்மளுக்கு தனியாக தெரியணும், துண்டா தெரியணும். ஹல்லேலூயா. மிராக்கிள் சர்ச்சுப்பா இது, அதான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஹல்லேலூயா. ஒருத்தர் கூட விட்டுட்டு போகவே கூடாது, எல்லாருமே அங்கே போகணும். ஆமேன். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏதாவது தவறாக வார்த்தை வந்திருந்தமானால் தேவன் மன்னிப்பாராக, நீங்களும் மன்னிப்பீராக. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. குற்றம் குறையா தான் அவர்கிட்ட தான் சொல்லணும். அல்லேலூயா. போகும்போது என்ன திட்டக்கூடாது. ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கே மகிமை, ஆண்டவருக்கே நன்றி, நன்றி, கொடான கொடி நன்றி தேவனுக்கு. ஆமேன். ஹல்லேலூயா.